கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 31:19 யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசிப்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை அது எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. யாத்ராகமம் 3:11 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்தில் போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்கள், இவர்கள் பாக்கியவான்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அல்லது உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை சிறிதல்ல, அது பெரிய நன்மையை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இப்படி கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன், மனுபுத்திரர்களுக்கு முன்பாக ஆண்டவரை நம்புகிற ஒரு மனிதன் யார் அப்படின்னா மோசே. மோசையை ஒரு உதாரணமாக இன்றைக்கு நான் எடுத்திருக்கிறேன். இந்த மோசையின் மூலமாய் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார், இன்றைக்கு நம் மூலமாய் கர்த்தர் எப்படி செயல்படுவார், பெரிய காரியத்தை நாம் அடைவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே கர்த்தர் மேல் பயபக்தி உள்ளவனாயிருந்தான். அது மட்டுமல்ல, ஆண்டவரை அதிகமாக மனிதர்கள் மத்தியிலும் கூட நம்பக்கூடியவனாக இருந்தான். எகிப்தின் பொக்கிஷங்களின் மேலே அவன் நம்பிக்கை வைக்காமல் அவைகளையெல்லாம் வெறுத்து தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் என்ன செய்தானாம், தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்காக நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு பாரம் அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த மோசையை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவனுக்காக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியும் தயார்படுத்தியும் ஒரு பெரிய ஊழியத்தை ரெடி பண்ணியும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் இந்த மோசையை கர்த்தர் அழைக்கிறார். எப்பொழுது 80வது வயதிலே ஒரு முட்புதரிலே பயங்கரமான அக்கினி சூளையின் நடுவிலே அவனோடு கூட பேசி, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை வேதனையை நான் அறிந்தேன், அவர்கள் ஆலோட்டிகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரலை எல்லாம் கேட்டேன், நீ போய் அந்த ஜனங்களை பார்வோனிடத்தில் பேசி என் ஜனங்களை வெளியே அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு ஊழியத்தை இந்த மோசேக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அந்த பொறுப்பை கொடுக்கும்போது தான் இவன் சொன்ன ஒரு வார்த்தை, 2 காரியத்தை அவன் சொல்லுகிறான். நாம் போய் பார்வோனிடத்திலே பேசவும் ஜனங்களை அங்கே இருந்து வெளியே அழைத்து கொண்டு வரவும் நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. ராஜாட்ட போய் பேசுவது சாதாரண காரியம் அல்ல. லட்சோப லட்ச மக்களை அந்த தேசத்துக்குள்ள இருந்து வெளியே அழைத்து கொண்டு வருவது அது சாதாரணமான காரியம் கிடையாது. அல்லேலூயா. ராஜாட்ட போய் பேசி இந்த மக்களெல்லாம் வெளியே விடும் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு வருவதற்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நான் அவ்வளோ பெரிய தாளந்து உள்ளவன்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரணமான மனிதன், நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு இந்த மோசே இங்கே அச்சப்படுகிறான், தயங்குகிறான், பயப்படுகிறான். அல்லேலூயா. எப்பவுமே பெரிய காரியத்தை செய்வதற்கு எல்லாருக்குள்ளே ஒரு அச்சம் இருக்கும். ஒரு பிள்ளை கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் நெருங்கி வந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். இல்லை ஒரு வீட்டை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் இருக்கும். இதை எப்படி கட்டி முடிக்க போகிறோமோ, எழுப்ப போகிறோமோ, தேவை எப்படி சந்திக்க போகிறதோ,
அல்லது ஒரு உத்தியோகத்திலே ஒரு பெரிய போஸ்டிங் நமக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் இதை எப்படி நான் நிறைவேற்ற போகிறேனோ அதுக்கு நான் தகுதியான ஆள் தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்குள்ளே ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு பீதி ஏற்படுவது உண்மைதான். அல்லேலூயா, சோதரா. அந்த அச்சம் உண்மையாகவே இந்த மோசைக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, சோதரா. இவன் இளம் வயதிலே இருக்கும்போது, 40 வயது அரமனையில் இருக்கும்போது, அந்த ராஜாட்ட போய் பேசணும் அல்லது மக்களுக்காக நிற்கணும் அப்படிங்கிற காரியத்தில் இவனுக்கு அச்சமும் இல்லை, பயமும் இல்லை. தன்னுடைய திறமைகள், தன்னுடைய தாளந்துகள் எல்லாம் அவனுக்கு பலம் உள்ளதாக வெளிப்பட்டதினாலே அவன் ரொம்ப தைரியமாக இருந்தான். எப்படி இருந்தான்? ரொம்ப தைரியமாக இருந்தான். அந்த இளம் வயதில் அவனுக்கு ஒரு துடிப்பு இருந்துச்சு. ஆனால் தேவன் அந்த வயதில் அவனை பயன்படுத்தலை, அந்த வயதில் அவனோடு பேசலை. அந்த வயதிலே அவன் துடிப்பு இருந்ததெல்லாம் கர்த்தர் பார்த்தார். ஆனால் அவன் செய்த சில ஊழியங்கள், அங்கே செய்த கொலைகள், சில பிரச்சனைகள், தன் ஜனத்துக்காக அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி எல்லாம் அவனுக்கு அங்கே ஒரு தோல்வியை கொண்டு வந்தபோது அவன் அந்த இடத்துல என்ன செய்ய முடியலை? இருக்க முடியலை. தன்னுடைய திறமையை நம்பி அவன் இளம் வயதிலே பயணம் செய்தான். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22, 25 படித்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லியிருக்குது பாருங்க, வாசிங்க. 22, 25 ஒருத்தர். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனாயிருந்தான். அல்லேலூயா. 25 வாசிங்க. அதிலே தன்னுடைய கையினால் தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை அளிப்பார் என்று தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்ளுவார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், தன்னை பற்றிய, தன் திறமையை பற்றிய சுய விமர்சனத்தை, தனக்கு இருக்கிற தாளந்துகளை அவன் ஒரு பெரிதாக எடுத்துக்கொண்டு விமர்சனம் பண்ணிக்கொண்டு இந்த மோசே தன் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று 40 வயசிலே மக்களை பார்க்க களத்துக்குள்ளே போனான். தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஏன் கையினால் தான் இந்த மக்களை கர்த்தர் விடுவிப்பார் என்று எல்லாரும் நம்புவார்கள், எல்லாரும் அறிவார்கள் அப்படின்லாம் அவன் நினைச்சான். ஆனால் அவர்களும் என்ன செய்யலை? நம்பவில்லை. அவனுக்கு ஆதரவாக இருக்கலை, அவனுக்கு அனுகூலமாக இருக்கலை. நிறைய நேரங்களில் நம்ம மக்களை நம்புவோம், இவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, இவங்க நமக்கு அனுகூலமாக இருப்பாங்க, இவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் அவர்கள் நம்மை நினைக்க மாட்டார்கள், நம்மை மறந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈவன் சோதரன் நம்புவார்கள் என்று நினைத்த அந்த சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல இன்றைக்கு என்னையும் கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று எதிர்த்து பேசின பொழுது அவன் பயந்து விட்டான். காரியம் வெளிப்பட்டு விட்டது, இனி நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஓடினவன் தான் எகிப்தை விட்டு ஓடி 40 வருஷமாகிவிட்டது. 80 வயசு கிட்டத்தட்ட நிரம்பி விட்டது. இப்போ 80வது வயசுல தான் கர்த்தர் இந்த மோசையை பார்த்து, மோசே என் ஜனங்களை நீ போய் விடுவிச்சிட்டு வா, ராஜாட்ட போய் பேசு அப்படின்னு அனுப்புகிறார். இப்பொழுது இந்த மோசைக்கு அன்றைக்கு இருந்த துடிப்பு, அன்றைக்கு இருந்த வேகம், அன்றைக்கு இருந்த உற்சாகம் இன்றைக்கு அவனுக்கு இல்லவே இல்லை. 40 வயசுல இருக்கிற அந்த தெம்பு உற்சாகம் 80 வயசுல இருக்குமா? இருக்கவே இருக்காது. இந்த 40 வயசு வருஷ காலத்தில் மோசையை போல துடிப்புள்ள ஒரு ஆள் அந்த மக்கள் மத்தியில் யாரும் என்ன செய்யவில்லை? எழும்பவும் இல்லை. அல்லேலூயா. இதுதான் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அப்போ இருந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், அந்த எகிப்து மன்னனுக்கு பயந்து கொண்டு, பூனைக்கு யார் மணி கட்டுகிறது என்று பயந்து கொண்டு ஒருவர் கூட எழும்பவில்லை. எல்லாருமே ஜபந்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, களத்துக்குள்ளே யாருமே போகலை. அல்லேலூயா. ஊழிய பாதையில் 2 பகுதி இருக்குது. ஊழியத்துக்கும் போகணும், ஒரு பக்கத்தில் உட்காந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கவும் செய்யணும். சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, நீங்களாம் ஊழியத்துக்கு வரல, நாங்கள் தான் ஊழியத்துக்கு போனோம். போனது மட்டும் பெருமை இல்லை, அந்த ஊழியத்துக்காக உட்காந்து ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களும் பெருமைக்குரியவர்கள் தான், அவங்களும் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் தான். தாவீது அதை சொன்னார், சோதர ரஸ்துக்களுடைய அண்டையில் இருந்தவர்கள்
அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னாரு. யுத்தத்துக்கு போன எங்களுக்கு தான் முழு பங்கும் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது, எவன் உங்கள் சொல்லை கேட்பான்? அது நியாயம் அல்ல. ரஸ்துக்கள் அண்டையில் இருக்கிறவர்களுக்கும் சம பங்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ ஊழிய களத்தில் நின்ற உங்களுக்கும் பங்கு வேணும், அங்கே உட்கார்ந்தவர்களுக்கும் பங்கு வேணும். 2 பேருக்குமே சம பங்கு தான். ஊழியத்துக்கு போய் களத்தில் செஞ்சவங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்காக கொஞ்சம் பண உதவியெலாம் செய்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களா, அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அது கூட செய்ய முடியாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, ஆண்டவரே எனக்கு போய் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாரும், அவர்களோடு கிருபை இருக்கட்டும், அவர்கள் மூலம் அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு ஜெபிச்சாங்கல்ல, அவங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் கர்த்தர் பங்களிப்பை தருகிறார். அதனால் களத்தில் நின்றவங்க வராதவங்களை ஏளனமாகவோ, அல்லேலூயா, அல்லது வராதவர்கள் அங்கே உட்கார்ந்து ஜெபித்தவர்கள் சென்றவர்களை ஏளனமாகவோ ஒருவரை ஒருவர் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் சம பங்கு இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்திலே மோசே எழும்பினது போல அன்றைக்கு யாரும் எழும்பாத ஒரு சூழ்நிலையிலே, அல்லேலூயா, மறுபடியும் மோசையை தான் தேடி போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அல்லேலூயா. இந்த மோசையை கொண்டுதான் என் ஜனத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? விடுவிக்க வேண்டும் என்று, இந்த மோசையை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் துடிப்புள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனையோ தரிசனங்களை பொருத்தனைகளை வாலிப நாட்களிலே செயல்பட்டேன், இன்றைக்கு செயல்பட முடியவில்லையே, இன்றைக்கு எதுவும் அற்புதத்தை பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா, இவ்வளவு வயது ஆகிவிட்டதே என்று சோர்ந்து போக வேண்டாம். இந்த வயதிலும் இந்த நாட்களிலும் உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய சில காரியங்களை, பல காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவருக்கு வயதோ வரம்போ காலமோ சூழ்நிலைகளோ ஒரு பொருட்டே கிடையாது. அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணிவிட்டால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மையாக இருக்கிறார். உண்டு பண்ணின நன்மை எவ்வளவு பெரியது! நீங்கள் அவரை நம்பினபடியினால், அவர் மேல் பயபக்தியாக இருந்தபடியினால், நீங்க நம்பின நன்மையை உங்களை கொண்டே செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த மோசே பெரிய காரியத்தை சொல்றார். ராஜாட்ட போய் பேசிட்டு வா, ஜனங்களெல்லாம் அழைச்சிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் ராஜாட்ட போய் பேச, ஜனங்களையெல்லாம் விடுவிக்க நான் எம்மாத்திரம். இப்போ அவனுக்கு இந்த இடத்துக்கு பொருத்தமான ஆளு நான் கிடையாது அப்படின்னு சொல்றான். என்னுடைய திறமைகளை எல்லாம் அன்னைக்கு நம்பி இருந்தா, இப்போ என் திறமையெல்லாம் என்னாச்சு? என்னை விட்டு போயிட்டுது. சர்டிஃபிகேட் இருந்துச்சு, தொலைஞ்சு போச்சு, இப்போ கையில் கோல் தான் இருக்குது. அல்லேலூயா. எத்தனையோ தாளந்துகள் இருந்தது, கிருபை இருந்துச்சு, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அன்னைக்கு அவன் திறமைகளை நம்பினான், மக்களை நம்பினான், அவைகளெல்லாம் நம்பக்கூடாது நம்பினான். அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. இன்னைக்கு அதுவும் இல்லை, திறமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என்னைக்குமே தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்முடைய திறமைகளை எல்லாம் பயன்படுத்துவதே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் பேதுரு வாழ்க்கையை பாருங்களேன். 2 தடவை அவன் மீன் பிடிக்கும்போது இயேசு சந்தித்தார். ஆரம்பத்தில் சந்தித்தார், ஒரு மீன் கூட பிடிக்கலை. அப்போது நீங்கள் ஆழத்தில் கொண்டு தள்ளி போடுங்கன்னாரு. பிடித்த மீனை எங்கே கொண்டு வந்து நிரப்புனாங்க அப்படின்னா 2 படகு நிரப்புனாங்க. அல்லேலூயா. முழுதும் பிரயாசப்பட்டோம் ஐயரே, ஒன்றும் அகப்படலை. அப்போது அவனுக்கு எவ்வளவு திறமை இருந்திருக்கும். அடிக்கடி மீன் பிடித்த மனிதன் இப்பொழுது ஒரு மீனும் அகப்படாத சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தில் கொண்டு போடு. வார்த்தையை நம்பி போட்டான், வலை கிளியதக்க மீன் வந்துச்சு, 2 படகு. இது அவனுடைய திறமை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. 2வது, அவன் உயிர் தெழுந்த இயேசுவை 2 முறை தரிசித்துட்டு 3வது முறை அவர் தரிசனம் அளிக்கலன்னு சொல்லி மீன் பிடிக்க போயிட்டான். ஒரு 7 பேரை கூட்டிக்கிட்டு. அன்னைக்கும் மீன் கிடைக்கல. அப்பொழுது இயேசு அவனை வந்து பார்த்து சந்திச்சு, படகுக்கு வலதுபுறத்தில் போடுங்கன்னு சொன்னார். எங்கே போட சொன்னார்? அன்னைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. இப்போ அவர் வார்த்தையை சொன்ன உடனே படகுக்கு வலது பக்கத்தில் போட்டான். எத்தனை மீன் கிடைச்சது? 153 பெரிய மீன். ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பாருங்க, தேவன் அநேக நேரங்களில் நம்முடைய பலவீன சூழ்நிலைகளில் நம்முடைய கலைகள், நம்முடைய திறமைகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், இவங்கெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு சூழல் வரும்போது கர்த்தருடைய செயல் நமக்கு அற்புதத்தை நடப்பிக்கிறது. கர்த்தருடைய செயல் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா.
இப்போ மோசே ஆண்டவர் நீ போய் பேசு, ஜனங்களை விடுவி அப்படின்னு சொல்லும்போது இப்பொழுது முதல்ல பயந்துகிட்டு நான் எம்மாத்திரன்னு சொன்னான். இப்போ ரெண்டாவது என்ன சொன்னான்னா, அவனுக்கு அச்சமும் தயக்கமும் முதல்ல இருந்துச்சு. ரெண்டாவது நம்பிக்கையின்மை, அவிசுவாசம் அவனுக்கு ரொம்ப இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. பயம் திகில் இருந்தாலே அவிசுவாசம் வந்துடும். இப்போ என்ன அவிசுவாசம் வந்ததுன்னா, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யாத்ராகமத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்பார்கள் என்று சொல்லுவார்கள் என்றான். இப்போ அவனுக்கு அவநம்பிக்கை வந்துட்டுது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. என் ராஜாட்ட போய் நீ பேசணும், மக்களை ஃபுல்லாக வெளியே அழைச்சிட்டு வரணும், பெரிய காரியம், ஜனங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான காரியம் அல்ல. இப்போ ரெண்டாவது அவனுக்கு அவநம்பிக்கை இருக்கிறது. என் வார்த்தையை எகிப்தின் ராஜா என்ன செய்வாரோ, கேட்பாரா? கேட்க மாட்டாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க என்று சந்தேகப்பட்டான். அன்றைக்கு இளம் வயதிலே அவனுக்கு பார்வோனை பற்றி பயம் கிடையாது, ஜனங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம ஜனங்கள், நம் சொந்த ஜனம் என் மேலே நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்னு அவன் களத்தில் போய் இறங்கினான். ஆனால் அவன் பயந்து ஓடி வந்த பிறகு கர்த்தர் இப்பொழுது அவனை நீ போப்பா அந்த தேசத்துக்குள்ளன்னு சொல்கிறாரு. இவன் சொல்கிறான், இப்போ என் வார்த்தையை பார்வோன் அரசன் என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். என்னுடைய வார்த்தையை ஜனங்களும் என்ன செய்ய மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அவிசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் வந்துட்டது. கர்த்தரே சந்தித்து அவனை அழைத்து நீ போன்னு சொன்னால் கூட அவர்கள்லாம் இதை என்ன செய்ய மாட்டாங்க, என்ன ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலையில் ராஜா கிடையாது. ஒரு வயசான தாத்தா, நாம் போய் அவன்கிட்ட போய் சொல்லி அவன் என் வார்த்தைக்கு செவி கொடுப்பானா? என் மக்கள் 40 வருஷம் அவர்களை விட்டு நான் வந்து விட்டேன், இப்போ போய் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார், வாங்க நம்ம போவோன்னு சொன்னால் யார் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள்? அவனுக்குள்ளே விசுவாசிப்பதற்கு சாத்தியக்கூறே இல்லை, இதை நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய அவிசுவாசத்தை, மக்கள் நம்ப மாட்டாங்க என்று இவன் ஆண்டவரிடத்திலே மக்கள் நிலைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் நம்புவதற்கு அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? 3 அடையாளம் கொடுத்தார். உன்னை மக்கள் நம்ப தானே செய்யணும், பார்வோன் வந்து உன் வார்த்தையை கேட்க தானே செய்யணும், அதுக்கு நான் உனக்கு ஒரு யுக்தியை தர்றேன் அப்படின்னு சொல்லி, அதற்கு உனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனோடு கூட பேசினார். என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டால், உன் கையில் என்னப்பா இருக்குன்னு சொன்னார், கோல், கீழே போடுன்னு சொன்னார். போட்டான், பாம்பாக விஸ்வரூபம் எடுத்து அப்படியே படம் எடுத்து ஆடுகிறது. ஓடியே போயிட்டான். ஓடின மோசையை கூப்பிட்டு, நீ போய் அந்த வாளை போய் என்ன செய்ய பிடினார். பிடிச்சான் பாருங்க, மறுபடியும் கோலாயிட்டுது. போதும், இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு நீ போ, அவர்கள் என்ன செய்வார்கள், நம்புவார்கள். ஆனாலும் அவனுக்கு இன்னும் விசுவாசம் வரல. அவங்க நம்ப மாட்டாங்க, இந்த ஒரு அடையாளத்துக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் இது எகிப்தின் அடையாளம். எகிப்திலே கொம்பை கீழே போடுவது, அது பாம்பாக மாறுவதெல்லாம் சர்வ சாதாரணம். இதெல்லாம் ஏற்கனவே அவன் பார்த்துருக்கிறான் 40 வயசுக்கு முன்னால். அங்குள்ள மந்திரங்கள், அங்குள்ள தந்திரங்கள், இது எல்லாம் தெரியும். ஆமென். அப்படியானால் அவர்களுக்கும் மிஞ்சிய ஒரு அடையாளத்தை காட்டினால்தான் அவர்கள் நம்புவார்கள். ஆண்டவர் சொன்னார், அதற்கு என்ன, இப்போ அவன் கையை மடியில் போடுனார். போட்டான். எடுனார், எடுத்தான், வெண் குஷ்டம். அல்லேலூயா. மறுபடி உள்ளே போடுனார், போட்டு எடுத்தான், சுகமாயிட்டுது. இதை கண்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்பிடுவாங்கப்பா. நீ போ, உன் கூட நான் தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன், நான் தான் உன்னை பேசியிருக்கிறேன், இந்த பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், பெரிய ரட்சிப்பை என் ஜனத்துக்கு தரப்போகிறேன், இந்த 2 போதுன்னு சொன்னார். ஆனாலும் அவன் போவதற்கு இன்னும் என்ன இல்லை, மனசே இல்லை. இப்போ ஆண்டவர் 3வது ஒரு அடையாளம் கொடுத்தார். அதை நம்ம 4ஆம் அதிகாரம் 2, 6, 9 வாசிக்கிறோம். தண்ணீரை மொண்டு தரையிலே ஊற்று, அப்பொழுது அந்த தண்ணீர் என்ன செய்யும், இரத்தமாய் மாறும். இந்த 3 அடையாளத்தை நீ அவங்களுக்கு முன்னால செஞ்சு காட்டு. அல்லேலூயா. பார்வோன் உன்னை என்ன செஞ்சிருவான், நம்புவான். ஜனங்கள் எல்லாரும் உன்னை என்ன செய்வாங்க, நம்புவாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவிசுவாசம் உள்ளவர்கள் மத்தியிலே, அவநம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியிலே
அற்புதத்தை அடையாளத்தை செய்தால்தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்புவார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்தை அற்புத அடையாளத்தின் பலம் இல்லாமல் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. பல அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ஜனங்கள் கூட, புதிய ஏற்பாட்டில் உள்ள யூதர்கள் கூட, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த ராஜாவின் மகனை நீ போகலாம், அவன் சுகமாயிருக்கிறான் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதே கேள்விதான் இருக்கும். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வேன் இருக்கிறாரே, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்தில் பெரிய காரியம் செய்வேன் சொல்லி இருக்கிறாரு, பெரிய அற்புதம் நடக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அப்படியானால் அல்லேலூயா, எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று நீங்களும் கேட்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய அடையாளம் செய்வேன் என்று சொன்னால், பெரிய அற்புதம் செய்வேன் என்றால், பெரிய காரியம் நடக்கும் என்று சொன்னால், எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். தேவன் அடையாளம் தராமல் இருக்க மாட்டார், நிச்சயமாக அடையாளத்தை தருவார். கிதியோன் கேட்டான், ஆண்டவரே என் கையினால் தான் இந்த மீதியானியரிடத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கப் போகிறீர் என்று சொன்னால், ஒரு தோலை நான் களத்திலே போடுகிறேன், இந்த தோல் மேல் பனி பெய்ய வேண்டும், பூமியெல்லாம் காய்ந்திருக்க வேண்டும். அப்படியே கர்த்தர் செய்தார். 2ஆம் நாள் சொன்னான், இந்த தோல் மட்டும் காய்ந்திருக்க வேண்டும், பூமியெல்லாம் பனி என்ன செய்யணும்? பெய்திருக்கணும். கர்த்தர் சொன்னபடியே, அவன் கேட்டுக்கொண்டபடியே ஒரு அடையாளத்தை கொடுத்து அவனை தைரியப்படுத்தினார். ஏனென்றால் தேவன் பெரிய காரியத்தை செய்வதற்கு, ஒரு சின்ன அடையாளத்தை செய்வதற்கு அவர் தயங்கவே மாட்டார். ஒரு சின்ன அறிகுறியை கொடுப்பதற்கு, ஒரு சின்ன ஒரு முன் ஆசீர்வாதத்தை காட்டுவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார். அல்லேலூயா. எஜமான் ஆபிரகாமின் மகனுக்கு ஒரு ஏற்ற பெண்ணை ஆயத்தப்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் அல்ல. பெண் பார்ப்பது என்று சொன்னால் இன்றைக்கு அது ஒரு பெரிய சவால். அது பெற்றோருக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதற்காக அவர்கள் படுகிற வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள் அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பொறுப்பை பெற்றோர்கள் அல்லாமல் இன்னொருவருடைய கரத்திலே கொடுத்த போது அந்த எலியேசர் ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளம் கேட்கிறான். அல்லேலூயா. இங்கே தண்ணீர் முல்லை எத்தனையோ பெண்கள் வருவார்கள், ஆனால் நான் தண்ணீர் குடிக்க எனக்கு கொடு என்று கேட்கும் போது கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் தான் என் எஜமானுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருப்பாளாக. இப்படி ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டணும். அப்படியே கர்த்தர் காட்டினார். அல்லேலூயா. சவுலுக்கு கர்த்தர் அடையாளத்தை காட்டினார். ஆமென். இன்றைக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவருடைய கூட்டத்துக்கு முன்னாலே எதிர்படுவாய் அப்படின்னு சாமுவேல் சொன்னார். அதே போல ஒரு அடையாளம் எசேக்கியாவுக்கு ஏசாயா சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்றாருப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போய் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஏசாயா வெளியே வந்துட்டார் முற்றத்துக்கு. அவர் முட்டி மோதி அழுதின உடனே கர்த்தர் சொன்னாரு எசேக்கியாட்ட, உன் ஆயுசு நாளை கூட்டி தருவேன் என்று இந்த ஏசாயாட்ட சொல்லி அனுப்புறார். அப்போ ஏசாயா போய் சொல்றார், அழாத அழாத, உன் ஆயுசு நாள் 15 வருஷம் கர்த்தர் என்ன செய்வார். அதனால் அவன் அப்படியே நம்பிரல. அவன் என்ன சொன்னான், நான் பிழைப்பேன் என்பதற்கு என்ன அடையாளம்? அல்லேலூயா. நீர் சும்மா சொல்லிட்டு போயிடுவார் தீர்க்க தரிசனத்தை, அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லும். இது நடக்க போகிறதுனா இது நடக்கணும். ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் அந்த பாகை முன்னே போகணுமா பின்னே போகணுமான்னு கேட்டார். அப்போ இவர் சொன்னார், முன்னே போகிறதுலாம் ரொம்ப ஈஸி தான், அது பின்னால் வரணும். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்தார் அடையாளத்தை. 10 பாகை பின்னே போனது. அது மட்டுமல்ல, நீ சுகமாகி 3ஆம் நாளிலே தேவாலயத்துக்கு போவ. இது ஒரு அடையாளம். ஆமென். அப்ப கர்த்தர் ஒரு பெரிய மனுஷன், ஒரு மனுஷன் சாக போற மனுஷனுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு முன்பு, 15 வருஷம் கூட்டி கொடுப்பதற்கு முன்பு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல ஒரு அடையாளத்தோடு கூட ஜெபிக்கலாம், அடையாளத்தை கேட்டுக்கொள்ளலாம். அதைத்தான் சங்கீதம் 86:17 கூட சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதை வாசியுங்கள். 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். கர்த்தாவே என் பகைஞர், நீர் தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு. கொஞ்சம் சத்தமா வாசிங்க, நிமிந்து வாசி. இல்ல வாசிக்கிற ஆளே கொஞ்சம் நிமிந்து சத்தமா வாசித்தா.
இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக வாசிக்கிறீங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நீங்கள் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காட்டியருளும். அல்லேலூயா. நீர் என்னை தேற்றிக்கிட்டே இருக்கிறீர், என்னை ஆற்றிக்கொண்டே இருக்கிறீர், என் கூட தான் இருக்கிறீர் என்பதை என் பகைஞர் என்ன செய்யணும்? காணணும், அவங்க வெட்கப்படணும். அதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும். காண்பியும் கேட்ட தருவாரா? நிச்சயமா தருவார், அடையாளத்தை தருவார். கிதியோனை பாருங்கள், 300 பேரை வைத்துக்கொண்டு 3 லட்சத்துக்கும் மேலான மக்களை மேற்கொள்வதற்கு பயந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் பகைஞர் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நீங்க எல்லாரும் அந்த இடத்துல அமைதியா போங்க, அந்த சேனை பக்கத்தில், அந்த கூடாரம் பக்கத்தில் ராத்திரி போங்க, என்ன பேசுறாங்கன்னு மட்டும் நீ என்ன செஞ்சுட்டு வா, கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் வந்து கூடாரத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிறான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு கோதுமை ரொட்டி உருண்டு உருண்டு வந்தது, அது நம்ம கூடாரத்தின் மேலே வந்து மோதிச்சு, நம்ம கூடாரமே இடிஞ்சு விழுந்துட்டு அப்படின்னு சொன்னான். அடுத்தவன் அதுக்கு விளக்கம் சொன்னான், இந்த அப்பம் அபியேசரின் குமாரனாகிய கிதியோன் தானே அல்லாமல் வேறு யாரும் அல்ல, அவன் தான் நம்மளை மோதி அடித்து நொறுக்க போகிறான், அவனுக்கு நம்ம தப்ப முடியாதுன்னு எதிரிகளே சொப்பனம் கண்டு விளக்கத்தையும் சொன்ன உடனே கிதியோனுக்கு என்ன வந்துட்டு? சந்தோஷம் வந்துட்டு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, பெரிய காரியங்கள் நடக்கிற வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் எதிர்பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லுகிறீரே, இவ்வளோ பெரிய காரியத்தை நடப்பிக்க போகிறேன்னு சொல்கிறீரே, எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அடையாளத்தை தந்து தேற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மோசேயினுடைய நம்பிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, நம்பிக்கை வருவதற்கு 3 அடையாளத்தை கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ அடுத்து என்ன சொன்னான் தெரியுமா? மோசே முதல்ல தயக்கமும் பயமும் இருந்துச்சு, அதை மாற்றிட்டாரு. ரெண்டாவது அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை உண்டாவதற்கு அடையாளத்தை கொடுத்துட்டாரு. மூன்றாவது இப்பொழுது பேச்சை பற்றி அவனுக்கு ஒரு பெரிய பேச்சாற்றல் எனக்கு இல்லை, பேச்சை பற்றி அவனுக்கு ஒரு கவலை வந்துட்டுது. ராஜாட்ட போய் பேசணும்னா எப்படி பேசணும்? அழகா பேசணும். கட்சி கூட்டத்தில் போய் பேசணும்னா சும்மா பேச முடியாது, புரியணும். ராஜாட்ட முதலமைச்சர்கிட்ட போய் பேசணும்னா கருத்துக்களை அழகா எடுத்து சொல்லணும், தெளிவாக பேசணும். இவனுக்கு அந்த மாதிரி டேலண்டோட பேசுவதற்கு, நல்ல எதுகை மோனையோட பேசுவதற்கு, வரிசையாக பேசுவதற்கு, தெள்ளந்தெளிவாக பேசுவதற்கு, பிரச்சனையை விவாதிப்பதற்குரிய ஆற்றல் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த சக்திலாம் இல்லை, எனக்கு பேச முடியாது. நீர் என்ன கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் நான் சரியான ஆள் கிடையாது, அதுக்கு நான் பொருத்தமான ஆளே இல்லை, என்னை தயவு செய்து என்னை விட்டுரும். எனக்கு மொழிபெயர்க்கக்கூடிய கிருபை கிடையாது. ஒரு காலத்தில் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுவேன், இப்போ அதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது. அதனால் தயவு செய்து என்ன செஞ்சிடும், விட்டுரும் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. பெரிய காரியத்தை செய்யக்கூடியவனுக்கு, பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு பேச்சு தேவை. ஆனால் அது இவன்ட்ட என்ன செய்யலை, இல்லை. ஆனால் 40 வயசில் அவன் சொல்கிற காரியம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவன் வாக்கிலும் செய்கைகளிலும் சகல சாஸ்திரத்திலும் வல்லவன். அல்லேலூயா. ஆமாம், பேசாமலே இருந்தா, டிரான்ஸ்லேட் பண்ணாமலே இருந்தால் மறந்துடும். ஆங்கிலத்தை பேசாமலே இருந்தால், படிக்காமலே இருந்தால் மறந்துடும். அப்போது ஒரு மொழியோ ஒரு காரியமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது செயலுக்கு வரும். அல்லேலூயா. ரினிவல் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இவன் பண்ணவில்லை, பண்ண முடியலை, ஆனால் பலவீனமாகிவிட்டான். இப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட சொல்றாரு, அவன் 4:10 சொன்னான் எனக்கு பேச்சாற்றல் இல்லை என்று சொல்லி, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்னாவது, அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. இப்ப பலவீனமான இவனை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 4:12 வாசிங்க. ஆதலால் நீ போ,
எல்லார்ட்டையும் ஆண்டவர் வந்து உன் கூட இருப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. இவன்ட்ட மட்டும் உன் வாயோடு இருப்பேன் இருக்கார். அல்லேலூயா. எல்லாரும் உன் கூட வருவேன், உன் பக்கத்தில் வருவேன், உன் வாய் மேலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் வாய் கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய உனக்கு எங்கே பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல நான் வந்து இருக்கிறேன். உனக்கு கையில் பலவீனமா, நானே அங்கே பலனாக வந்து இருக்கிறேன். கால்லையே உனக்கு பலவீனம், அங்கே நான் வந்து இருக்கிறேன். அல்லேலூயா. எங்கே உனக்கு வீக்னஸ் இருக்குதோ அங்கே நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் இன்னும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்டார். 14-15 உன் சகோதரன் ஆரோன் நல்லா பேசுகிறவன் என்று நான் என்ன செஞ்சுருக்கேன்ப்பா, அறிஞ்சிருக்கிறேன். அவன் இன்னைக்கு உன்னை சந்திக்க வர்றான். பாருங்கள், 40 வருஷமாக தான் தம்பி எங்கே போனான் என்ன ஆனான்னு தேடாத மனுஷன் ஆண்டவர் சந்தித்த காலத்தில் அவனும் சந்திக்கணும்னு வந்திருக்கான். பாருங்கள், தேவன் ஒரு காரியத்தை பெரிய காரியம் செய்யணும்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருவார், எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துடுவார். ஒரு காரியம், உங்கள் காரியம் வெற்றியாக நடக்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவன் நல்லா பேசுவான், நான் உன்கிட்ட பேசுவேன், நீ அவன்கிட்ட பேசு. அல்லேலூயா. அவன் ராஜா முன்னால் போய் நின்று எவ்வளவு அழகாக பேசணுமோ விழா வாரியாக. அவன் எகிப்தில் தான் இன்னும் இருக்கிறான். எகிப்து பாசை அவனுக்கு தெரியும், எகிப்தின் ரகசியம் சூட்சமோ எல்லாமே தெரியும். எகிப்து பாசையை அவன் அழகாக பேச போகிறான். தைரியமணி போ, உன்னை தைரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறான். இதில் என்ன கற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உங்கள் பலவீனம் என்ன அதை நீங்கள் கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த பகுதியை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். மனுஷர்கிட்ட கூட நீங்கள் சொல்லண்டாம், கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு காரியத்தை சொன்னாங்க. அதாவது 1 சாமுவேல் 18:18 வாசிங்களேன் சீக்கிரமாக. ஒரு குறிப்பு முடிக்க போகிற. 1 சாமுவேல் 18:18 சீக்கிரமா. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம். பார்த்தீங்களா, இங்கே வந்து ராஜாவுக்கு மருமகனாக போகிற ஒரு வாய்ப்பை தாவீதுக்கு கிடைக்குது. ஆனால் இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிறைய பேரை தலகால் புரியாமல் ஆடுவாங்க, துள்ளுவாங்க, குதிப்பாங்க. ஆனால் தாவீதை பாருங்க, ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் அதுக்கெல்லாம் பொருத்தமான ஆள் நான் கிடையாது. எப்படி தாழ்த்துறான் பாருங்க. அந்த பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு நான் ஆள் இல்லை. என் ஜீவன், ஜீவன்னா என்ன, என் வாழ்க்கை ஏமாத்துறேன். என் வாழ்க்கை எங்கே இருக்குது, ஆடுகள் பின்னால் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் அரச அவையில் வந்து உட்கார்றதுக்கு நான் தகுதியாக, என் வாழ்க்கை சரி கிடையாது. 3வது, என் குடும்பம் என்ன ரொம்ப பிரபலமானதா, ஈசாய் குடும்பம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே எனக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு தான் அந்த மகள் வரப்போறா. அதுதான் நடக்க போகுது, ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. ஆனால் நடப்பதற்கு முன்னதாக தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த தாவீதுடைய மாமாவும் சொல்றாரு, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, சமஸ்த இஸ்ரவேலரும் யாரை நாடுகிறார்கள், உன்னையும் உன் தகப்பனையும் அல்லவா. அப்போ அவர் 9:21 சொன்னார். 1 சாமுவேல் 9:21 சவுல் சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? போது இல்லை 1 சாமுவேல் 9:21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேல் கோத்திரத்திலே ஒரு சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லலாமா? அல்லேலூயா. சவுல் கூட தாழ்த்துறாரு பாருங்க. பென்யமீன் கோத்திரத்தில், இஸ்ரவேல்ல பென்யமீன் கோத்திரம் தான் எப்படிப்பட்ட கோத்திரம், சிறிய கோத்திரம். ஏன் தெரியுமா? நியாயாதிபதிகள் கடைசியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்கள் ஒருத்தர் செய்த பாவத்தினாலே 11 கோத்திரத்தாரும் சேர்ந்து ஆண் மக்களெல்லாம் வெட்டி வீழ்த்தினாங்க, பெண் மக்கள்லாம் அழிச்சிட்டாங்க. அந்த கோத்திரமே அழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் தான், 100 பேர் 50 பேர் தான் பிழைச்சாங்க. அது பிறகு இவங்க அழுதாங்க சீலோவில் போய், ஐயையோ இப்படி அநியாயமாக நம்ம கோத்திரத்தை அழிச்சுவிட்டோமே, அவங்களோட பெண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம பொருத்தனை பண்ணிட்டோமே, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அழிஞ்சு போகலாமா அப்படின்னு அவங்க நினச்சி அன்றைக்கு ஆட்டம் பாட்டம் ஆடுகிற அந்நிய ஸ்திரீகளை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அழிஞ்சு போன கோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துச்சு.
அந்த கோத்திரத்தை சார்ந்தவன் தான் யாரு? சவுல். அவன் உண்மையை ஒத்துக்கிடுறான். இந்த சின்ன கோத்திரத்தில் இருந்தா என்ன கூப்பிடுறாரு? இந்த சின்ன கோத்திரத்துல என் வீடை பார்த்தா அற்பமான வீடு, எங்க குடும்பம் அவ்வளோ லாய்க்கு இல்லை, இந்த ராஜ பதவிக்கு பொருத்தமான ஆளு நான் கிடையாது. அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறாரு. அதுக்கு முன்னால நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர போறாரோ அந்த இடத்தை குறித்து நீங்க உங்களை தாழ்த்தணும். இதுக்கு சரியான ஆள் நான் கிடையாது ஆண்டவரே, அல்லது உங்கள் பலவீனம் என்னது என்பதை சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவன், எனக்கு இப்படிப்பட்ட குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறது என்று நம்மை தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்னால யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ, வெறுமையாக்குகிறார்களோ, அவர்களை குறித்து தேவனுக்கு எப்போதும் ஒரு சிறந்த எண்ணம் உண்டு. அல்லேலூயா. ஒரு சிறந்த எண்ணம் உண்டு. அது என்ன எண்ணம் தெரியுமா? 113ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற 7ஆம் வசனத்தில், சிறியவனை குப்பையில் இருந்தும் எளியவனை புழுதியில் எடுத்து பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதியோடும் அமர பண்ணுவார். நான் தான் பிரபு, நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னா போன்றுவார். கர்த்தருக்கு முன்னால பெரிய ஆளே கிடையாது. அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார், புழுவாக நினைக்கிறார். ஆண்டவருக்கு முன்னால நான் இந்த மாதிரி ஆள் தான் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் தான், நான் இந்த சூழலில் தான் இருந்தேன், இந்த அடிப்படையில் தான் இருந்தேன் அப்படின்னு உங்களை தாழ்த்தினீர்கள் என்று சொன்னால், அல்லேலூயா. வெறுமையாக்குகிறவர்கள். இந்த மோசே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு என்னெல்லாம் பலவீனம் உண்டோ எல்லாத்தையும் சொல்லிட்டான். எனக்கு தயக்கமாக இருக்கு, அங்கே போய் பேச முடியாது, பேச்சு ஆற்றல் இல்லை, நம்ப மாட்டாங்க, எனக்கு அச்சம் இருக்குது, இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி செய்வேன்? அல்லேலூயா. பிரியமானவர்களே, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் பலவீனர்களையும், உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும், அல்லேலூயா, தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அப்ப ஏன் இப்படிப்பட்டவங்களெல்லாம் கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து இப்படிப்பட்ட கீழே இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி கொண்டு வருகிறார் என்றால், இவர்கள் தான் எப்போதும் சதாகாலமும் எனக்கு மகிமையா இருப்பார்கள், எனக்கு உபயோகமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த இடத்துல தேவனின் உறுதியான உறுதி. 4வது, ஆண்டவர் வந்து இவனை விடுற மாதிரியே இல்லை. அல்லேலூயா. இவ்வளவு சொன்னாலும் கடைசியாக சொல்லிட்டார். 3:12 3:12 மட்டும் வாசிங்க. 3:12 வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, தேவன் அனுப்பினார் சொல்லும்போது கேட்டால் அதில் 3ஆம் அதிகாரம். ஆமாம், தப்பா நீங்கள் வாசிக்கிறீங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். 3:12, அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன். போதும் போதும் போதும். அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன். உறுதியாக சொல்லிட்டார், உன் கூட நான் இருப்பேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த மலையில் தான் நீங்கள் ஆராதனை செய்ய போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பாருங்க, வாக்கு பண்ணுனா வாக்கில் உண்மை உள்ளவர். அண்ணனை தருவேன்னு சொன்னார், அடையாளத்தை தந்திருக்கிறேன்னு சொன்னார், எல்லாம் சொல்லியும் அவனால் கேட்கல. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானே உன் கூட வர்றேன்ப்பா, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? நீ பெரிய காரியம் செஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா. நானே உன் கூட வர்றேன், நான் உன் வாய் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், உன் அண்ணன் கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருந்து இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பயன்படுத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. இப்போ மோசே படித்த படிப்புகள் அது இது சர்டிஃபிகேட் எதுவுமே யூஸ் ஆகலை. இப்போ கர்த்தர் கூட இருப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு என்ன செய்கிறது? பயன்படுகிறது. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே உபயோகப்படாது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லிட்டார், உன் கூட இருப்பேன் நீ போ அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி அந்த எகிப்து நாட்டுக்குள்ளே கொண்டு போனார். 10 வாதைகள் நடந்துச்சுது. இந்த 10 வாதைகளில் அவன் படித்த படிப்பை கொண்டு ஒரு வாதை கூட நடக்கலை. அல்லேலூயா. அவன் படித்த படிப்பை கொண்டு, அவனுடைய திறமையை கொண்டு, அவனுடைய தாளந்தை கொண்டு ஒரு மிரக்கல் கூட நடக்கலை. அல்லேலூயா. எல்லாத்தையும் தேவன்
சட்டையே பண்ணலை. அல்லேலூயா. இவன் ஃபுல்லாக தன்னுடைய யுக்தியை தான் கையில் எடுத்தார். தன்னுடைய திறமையை தான் கர்த்தர் என்ன செஞ்சார், கையிலே பயன்படுத்தினார். எவ்வளவோ அப்பம் இருந்துச்சு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ளே நிறைய அப்பம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதெல்லாம் தேவன் நாடலை, காஞ்சி போய் கிடக்குது. 3 நாளாக சாப்பிட்டது போக காஞ்சி போய் ஒரு பையன் விற்க வந்தவன் ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் காஞ்ச மீனும் காஞ்ச அப்பமும் இருக்குது, அதை தூக்கிட்டு வான்னாரு. அல்லேலூயா. பார்த்தீங்களா, உபயோகப்படாத பிரயோஜனப்படாத 3 நாளாக காஞ்சி கிடந்ததை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணி 5000 பேரை போசித்து அனுப்பி விட்டார். கை தட்டுங்க. அல்லேலூயா. அழகு சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறான், ராஜரீக முத்திரை போட்ட சர்டிஃபிகேட் மோசேட்ட இருக்குது. அதெல்லாம் எங்கே போச்சோ தெரியல. அங்கே ஒரு காஞ்ச கம்பு கிடந்தது. இன்னும் 2-3 நாளில் 1 மாதத்தில் அது ஒடிஞ்சு போகும். ஒன்றுக்கும் உதவாத குச்சியை கையில் கொடுத்து இதை வச்சுட்டு போப்பா. அல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். தேவன் ஒன்றை கொண்டு செய்ய நினைத்து விட்டால் உன்னுடைய திறமையை நம்ப வேண்டாம், தாளந்தை நம்ப வேண்டாம். எனக்கெல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் நினைச்சா என்ன உயர்த்த முடியும், நீர் நினைச்சா என்ன ஆசீர்வதிக்க முடியும், நீர் நினைச்சா என் பிள்ளை வாழ்க்கையை கட்ட முடியும், நீர் நினைச்சா எனக்கு சுகம் தர முடியும். எல்லாம் உம்முடையது தான். என் திறமையை தாளந்தோ ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சோதரம். பிரியமானவர்களே, இறுதியில் மோசே கடவுளுடைய கட்டளையை ஏற்று பார்வோன் இடத்துல போயிட்டான். போனால் என்ன நடந்தது, நம்பி செயலில் இறங்கினான். கர்த்தருடைய வழிகாட்டுதலை மட்டும் நம்பி நம்பி அவன் செயல்பட்டான். அல்லேலூயா. அப்படி வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கணும்னு சொன்னால் உங்கள் பணத்தை நம்பிடாதீங்க, உங்கள் திறமையை நம்பிடாதீங்க, உங்கள் பிள்ளைய கூட நம்பிடாதீங்க. அல்லேலூயா. உங்கள் வேலையை நம்பிடாதீங்க, அல்லது உங்கள் ஆவிக்குரிய காரியத்தை கூட நம்பிடாதீங்க. எனக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியும், ஜெபம் பண்ணி எதாவது பண்ணிடுவேன், அல்லது எனக்கு உபவாசம் பண்ண தெரியும், உபவாசம் பண்ணி நம்பிடுவேன். அப்படி இல்லை, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. அவரை தான் நம்பியிருக்கு. இதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய ஏதுக்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள், அதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் 100க்கு 100 நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும், கர்த்தர் மேலே இருக்கணும். அப்போ கர்த்தரை நம்பி அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வழிகாட்ட அந்த வழிகாட்டுதலிலே மோசே போய்கிட்டு இருந்தான். நடந்தது என்னவென்று சொன்னால், மோசே 40 வருஷத்தில் இறங்கி செஞ்சிருந்தா 40 வருஷம் ஆகிருக்கும். இப்போ 40 நாளுக்குள்ளே அந்த மக்களை எல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டான். கை தட்ட மாட்டீங்களே. 40 வருஷங்களிலே செய்ய முடியாத ஒன்றை 40 நாட்களுக்குள்ள இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்தான். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. 12:41. ஆமேன். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே வந்தது. அன்றைய தினமே, 430வது வருஷத்தின் அன்றைய தினமே. 400 வருஷம்தான் அடிமைப்படுவார்கள்னு ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார், ஆபிரகாம்கிட்ட. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குது, 30. ஏன் ஆண்டவர் இப்படி தப்பாக சொன்னார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 30 வருஷம் யோசேப்பின் நாட்கள். அன்னைக்கு அடிமைத்தனமே இல்லை. 30 வருஷம் சந்தோஷமாக இருந்தாங்க. யோசேப்பு என்னைக்கு மரிச்சாரோ மறுநாள்லேருந்து இவங்களுக்கு அடிமைத்தன கட்டு வந்துட்டுது. உங்கள் அண்ணன் இருந்தார், தம்பி இருந்தார், ஆட்சி செய்தார்னு நீங்கள் இனிலாம் ஜாலியாக இருக்க முடியாது. எல்லோரும் ஓடுங்க, மண்வெட்டி எடுங்க, சட்டி எடுங்க, எல்லாம் தோட்டத்துக்கு போங்க, அதை கட்டுங்க, இது கட்டுங்கன்னு அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த 400 வருஷம்தான் அடிமைத்தனம், 30 வருஷம் விடுதலை. அப்போது அந்த 430 + 400 430 அந்த வருஷம் முடிந்த உடனே கர்த்தர் அழகாய் வெளியே கொண்டு வந்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துட்டு பாருங்க. மோசே சொன்னான், நான் ராஜாவோட பேசுவதற்கும் என் ஜனத்தை வெளியே கொண்டு வதற்கும் எம்மாத்திரம், இதுக்கு பொருத்தமான ஆள் நான் கிடையாது. இவ்வளோ பெரிய காரியம் என் மூலமாக நடக்க போதா? இல்லை, அச்சம் இருந்தது அவனுக்கு, பயம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. 2வது, அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொன்னான். ஆண்டவர் அதற்கு அவனுக்கு அடையாளத்தை கொடுத்தாரு. 3வது, எனக்கு பேச்சாற்றெல்லாம் வராது ஆண்டவரேன்னு சொன்னான். அதுக்கு அனுகூலமாக உன் வாய் கூட இருப்பேன், உங்கள் அண்ணனையே நான் தருவேன் அப்படின்னு சொன்னார். 4வது, தேவன் தம் தீர்மானத்தில் உறுதியாக இருந்து, உன்னை விட்டால் எனக்கு வேறு ஆளே கிடையாது, நீ தான் போகணும், உன் கூடையே நான் வர்றேன், வா அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த மோசே ஒன்றை தன் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிக்கிட்டான். என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா?
இப்போ மக்களெல்லாம் வெளியே கொண்டு வந்த உடனே அந்த 7 ஜாதியை நீங்கள் முறியடிச்சு அந்த மக்களுக்கு போய் நாட்டை பங்கு போட்டு கொடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ மோசேக்கு அடுத்த பயம் பிடிச்சது. என்ன பயம் பிடிச்சது தெரியுமா? ஒரு ராஜாவை வீழ்த்தியே கொண்டு வர்றதுக்கே இவ்வளவு காரியம்னா 7 பேரை கொண்டு வீழ்த்தணுமே, என்ன செய்கிறது? இவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு பாடத்தை கண்டுபிடிச்சிட்டான். நீர் எங்களோடு கூட வந்தா, இப்போ எனக்கு அவன் இருப்பான் இவன் இருப்பான் அது இதில் எனக்கு சொல்லண்டாம், நீர் வந்தாலே போதும் எனக்கு எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இப்போ அதை மட்டும்தான் கேட்டான். அல்லேலூயா. நீர் எங்களோடு வரணும், வரலன்னா எங்களோட கொண்டு போவாதியும், இப்போ எனக்கு அடையாளம் அதெல்லாம் சொல்லிடாதியும், நீர் மட்டும் வாரும், நீர் வந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவீர் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவரை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தான். அப்போ பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதம் அடையாளம் அதிசயம் நடக்கணும்னா அவரை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. முன்னால் வாரும், என் பின்னால் வாரும், பக்கத்தில் வாரும், என் கூட வாரும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதம் முடிவில் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில், நம்ம சபையில், நம்ம ஊழியத்தில் நிச்சயமாய் செய்வார். எல்லாரும் ஆண்டவரை சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசினீர், நீர் எங்களோடு இடைப்பட்டீர். நன்றி ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய தகுதிப்படுத்தியிருக்கிறீர், ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருக்கட்டும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆ